வெல்கம் டு ஜிம் யூடியூப். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் நடிக்கிற வெளியே இருக்க படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா, இந்த படத்தோட போஸ்டர்களாகட்டும், ஈவன் ட்ரெய்லர் கூட நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஜாலியான ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் கூட கட்டியிருப்பாங்க ஒரு ஈழத்தமிழர்களை பற்றியான கதை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ அப்படி இல்லை, முற்றிலும் மாறுபட்டு இருக்குது. ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி இல்லாத அளவுக்கு முற்றிலும் அந்த படம் வந்து மாறுபட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னோம்னா, கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, ஒரு கன் ஃபைட் இல்லாம, ஒரு ஆக்ஷன் சண்டை காட்சிகள் இல்லாம, நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை அப்படியே வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒன்லைன்ல பாத்தீங்கன்னா வசூல் ராஜால நாகேஷ் வந்து கமல் சார் கிட்ட சொல்லுவாரு ஒன்லைன்ல வந்து, அது எப்படா கத்தியில என்ன குத்தலை இது பண்ணலை, ஆனா என் வீரை மட்டும் உருவி எடுத்துட்டியாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த படம் வந்து மனுஷனுக்குள்ள இருக்க உணர்வுகளை அப்படியே உருவி எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல நடிச்ச சசிகுமார் ஆகட்டும், சிம்ரன் ஆகட்டும், அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருப்பான். அது பாத்தீங்கன்னா யோகி பாபு காமெடிக்கு காட்டிலும் அல்டிமேட்டா காமெடி பண்றான். அந்த பையன் வந்து இந்த படத்தையே கொஞ்சம் டிராவல் பண்ணி கொண்டு போயிருக்கான் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈழத்தமிழர்கள் பற்றின படம் தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த தன் நாட்டை விட்டு வெளியேறினவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளே அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சு உணர வச்சு அந்த படத்தில் வந்து சசிகுமார் தான் நடிக்கிறாரு. ஆனால் சசிகுமார் அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சசிகுமார் நடிக்கல, நம்ம அந்த இடத்துல நடிக்கிற மாதிரி இருக்கு. அவருமே அந்த படத்தில் வந்து நடிக்கல, அப்படி வாழ்ந்துருக்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு அவங்களுக்குள்ள வலியை வந்து நமக்குள்ள உணர வச்சிருக்கிறாரு இந்த டைரக்டர். அதாவது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம நாட்டை விட்டு வெளியேறின ஈழத்தமிழர்கள் யாராவது பார்த்து வச்சுங்களேன், நமக்கு வந்து கட்டி பிடிச்சி அழணும் தான் தோணும். அந்த அளவுக்கு அவங்களோட வலியையும் நம்மளோட உணர்வுகளையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாரு. இந்த படத்துல ஒரு குட்டி பையன் இருப்பான், அவனோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஆரம்பிச்சா 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அந்த படத்துக்குள்ள அடாப்ட் ஆயிடுவோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சசிகுமார் சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த படத்துக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம ஒரு ஆளா இருக்கிற மாதிரியே இந்த படத்துல வந்து டிராவல் பண்ண வச்சிருப்பாரு இந்த இயக்குனர். ஃபர்ஸ்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் கப்பலோட இறப்பம் ஒன்று காட்டுவாங்க. அந்த சீன் வரும்போது பாத்தீங்கன்னு வச்சுங்க, நம்மளால அழுகாமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மனித உணர்வுகளை வெளிப்படுத்துற விதமா அந்த இடத்துல வந்து பிரசன்டேஷன் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதாவது அழ வைக்கிறதுனா நம்ம அழ வைக்கிறதுக்காகவோ நமக்கு ஒரு ஃபீலிங்ஸை எடுத்து கொண்டு வந்ததுக்காகவோ இந்த படம் எடுத்த மாதிரி இருக்காது. அந்த ரீலை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்க, அதாவது நம்ம வெளியாளுதான் மற்றவங்க பார்த்தா நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அப்படின்ற மாதிரி இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள அழுவோம். அந்த அளவுக்கு அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்து டாக்டர் வந்து வெளிக்கொண்டிருப்பாரு. கண்டிப்பா அந்த ரீலை பார்த்தோம்னா நம்ம கண் கலங்கிருமோ. அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லயுமே இருக்குது. அதுக்கப்புறமா சொன்னோம்னா இந்த படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து யோசிக்க முடியுமா அப்படின்ற லெவலுக்கு வந்து இயக்குனர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம யோசிக்க முடியாத அளவுக்காகவும் ஃபீல் பண்ற விதமாகவும் இருக்கும். அதாவது ஒரு படம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு படம் வந்து ஒரு கத்தி இல்லாம, ஒரு ஃபைட் இல்லாம, ஒரு டபுள் மீனிங் வசனம் இல்லாம ஒரு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படின்னா இந்த மாதிரி படங்கள் தான் வந்து நல்லா இது பண்ணு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமா இருக்குது இந்த படம். சசிகுமார் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த ஈழத்தமிழர்களோட லாங்குவேஜ் வந்து உள்வாங்கி வெளி நடிக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஆனா அவர் நடிக்கிற மாதிரியே தெரியாது. அந்த இடத்துல அவர் வாழ்ற ஒரு மனுஷனாட்டமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிம்ரன் படம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த பழைய சிம்ரனே நம்ம மறந்துடுவோம். சிம்ரன் தான் நடிக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நம்ம மறந்துடுவோம். கதையிலே ஒரு அடாப்ட் ஆகி நம்ம உள்ள போயிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். அந்த பையன் வர ரீல் எல்லாமே தீபாவளி பட்டாசு தான். தியேட்டர்ல வந்து பட்டாசே இல்லாம சிரிப்பு பட்டாசு வெடிக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த பையன் வந்து இந்த படத்துல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ள வரும். ஆனா இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, இந்த கேரக்டர்ஸ் வந்து வேஸ்ட்டு, இது வந்து ஒன்றும் இல்லை, இது தேவையில்லாது அப்படின்னு சொல்ற அளவுக்கே இருக்காது. ஒரு கேரக்டருக்கும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்து ரொம்பவே அழகாவே நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க.
அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படம். பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு கேரக்டர் வைஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற அளவுக்கு தான் இந்த படம் நல்லா இருக்கு. ஒரு நல்ல படம் வந்து நமக்கு எந்த அளவு ஃபீலிங் கொடுக்குமோ, அதாவது நம்ம படம் பார்த்து என்ஜாய் பண்றது வேற, அந்த படத்தை திரும்பி திரும்பி பாக்குறது, அந்த படத்தோட ரீல் வந்து நம்ம உள்ளத்துல பதியறதுங்கிறது வேற. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து நம்ம உள்ளத்துல பதியும். எப்படி நமக்கு அயோத்தின்ற ஒரு படம் வந்து நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இருக்குதோ, அதே மாதிரி அயோத்தி, நாடோடிகள், இந்த மாதிரி படமெல்லாம் நமக்கு எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி, அதோட மியூசிக் எங்கேயாவது ஒன்னா கூட அந்த படம் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அந்த ஃபீலிங்ஸ் நமக்குள்ள உள்ள வந்துடும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படமும் அந்த வரிசையில கண்டிப்பா நிக்குங்கிறதுல இந்த மாற்றமே இல்லை. ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய படம். அதாவது காமெடி ஜேனல்ல போனாலும் நமக்குள்ள இருக்க மனிதத்தன்மையை வந்து வெளிக்கொண்டு வர அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உறுதியா சொல்லலாம், கொடுத்த டிக்கெட்டுக்கு வந்து நல்ல ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ படத்துக்கு எத்தனையோ டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்றோம். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா நல்ல ஒர்த்துள்ள தரமான ஃபேமிலி படம். நம்ம கண் கலங்க வைக்கிறதுல எந்த விதமான மாற்றமே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம கீ கொடுத்த பொம்மை மாதிரி எந்திரிப்போம், வேலைக்கு போவோம், பணத்தை நோக்கியே ஓடிக்கிட்டே இருப்போம். பணம் பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்தை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் இருக்காது. மற்றவங்க குடும்பத்தை போய் நம்ம என்ன பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு மத்தியில ஒரு நிமிஷம் நில்லு, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, இந்த இடத்துல வந்து உனக்குள்ளேயும் அன்பு இருக்கு, உனக்குள்ளேயும் மனிதாபிமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள இருக்க மனிதாபிமானத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துற விதமாக தான் இந்த படம் இருக்குது. ரொம்பவே நல்ல படம். தியேட்டர்ல பார்த்து ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். மிஸ் பண்ணாம தியேட்டர்லயே பாருங்க. அயோத்தி படத்தை மிஸ் பண்ணவங்க இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த படத்தை சூஸ் பண்ணி நடிச்ச சசிகுமார் அண்ணனுக்கும், அப்புறம் இனியா நடிச்ச சிம்ரன் அவர்களுக்கும், இந்த படத்தை இயக்கிய வந்து நம்ம இயக்குனருக்குமே வந்து நான் ரொம்பவே நன்றி சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ மனுஷங்களுக்கு மத்தியில இப்போ மனிதாபிமானம் இருக்குது, உங்களுக்குள்ள அன்பும் இருக்குது, அன்பை காட்டுங்கடா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ படங்கள், அதாவது கன் ஃபைட் ஆகட்டும், இந்த மாதிரி ராக் ஸ்டார் படங்கள் ஆகட்டும், வெளியே வந்திருக்க படங்களுக்கு மத்தியில இப்படியும் படம் எடுக்கலாம், இப்படியும் ஒரு நல்ல படம் இருக்கு, இந்த மாதிரி நம்ம கதையம்சம் கொடுக்கலாம், அதாவது ஒரு ஃபைட்டு வேணாம், ஒரு டூயட் சாங் வேண்டாம், இந்த மாதிரி நமக்குள்ள இருக்க கதையை நமக்கே தெரியாம நமக்கு எடுத்து நமக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை வெளிக்கொண்டு வர அளவுக்கு படத்தை எடுத்து கொடுத்துருக்கிறது வந்து நம்ம ரொம்பவே ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணலாம். அந்த அளவுக்கு படம் ரொம்பவே நல்லா இருக்கு.